எங்க அப்பாவுக்கு போன வருஷம் தான் சுகர் வந்தது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கும் சுகரே இல்லை. அப்போனா எனக்கு சுகர் வர்றதுக்கு எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்கு? அதாவது டயட்டும் நல்லா இருக்கு. அப்போனா சுகர் வருமா வராதா? இல்ல, அப்பாவுக்கு போன வருஷம் அப்பாவோட ஏஜ் என்ன? எங்க அப்பாவுக்கு ஒரு 45 இயர்ஸ். ஸோ அப்பாவுக்கு 40-45 வந்தனா மேபி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல வர்ற டைப் 2 டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. அப்பாவுடைய ஜீன்ல அந்த டைப் 2 டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா, உங்களுடைய 35 வயசு, அப்பாவுக்கு 45னா உங்களுக்கு 35ல இருந்து 40க்குள்ள வருவதற்கான வாய்ப்பு 50% இருக்கு. 50% இருக்கு. அதுக்கு நீங்க இப்ப இருந்தே உங்களோட வெயிட்டை நல்லா குறைக்கிறதுக்கு பிளஸ் எனர்ஜி ஸ்பெண்டிங் கூடிய விளையாட்டு, நல்லா நீங்க ஷட்டிலோ இல்லைன்னா பிசிக்கலா எக்ஸர்ட் ஆகிற மாதிரி ஒரு விளையாட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை தவிர்க்கலாம். உங்களுக்கு வராம தடுத்து கொள்ள முடியும். ஸ்வீட் கிரேவிங் உங்களுக்கு இருந்ததுன்னா ஸ்வீட் கிரேவிங் அவாய்ட் பண்ணுங்க. நிறைய இனிப்பு தேர இடத்துல பழங்கள் சாப்பிடுங்க. மென்டலி ரொம்ப ஹாப்பியா ஃபன்னா சந்தோஷமா இருக்கிற ஒரு மனநிலையும் அடிஷன் டு தட் பிசிக்கலா எஃபோர்ட் எடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்க அப்பாவுக்கு அந்த வயசுல உங்களுக்கு வராம தடுத்துட முடியும். அந்த அவேர்னஸ் இருக்கணும் உங்களுக்குள்ள. நான் பிறக்கும்போது எங்க அப்பா கிடையாது, அதனால எனக்கு வராதுன்னு நம்ம நினைக்க கூடாது. நீங்க பிறக்கும்போது உங்களுக்கு இல்ல, ஆனா உங்க அப்பாவுடைய ஜீன்ல அது இருக்கும், சசப்டபிலிட்டி இருக்கும். அதனால அவருக்கு 45ல எக்ஸ்பிரஸ் ஆனது உங்களுக்கு 40ல எக்ஸ்பிரஸ் ஆயிரலாம். டயபெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 50% சான்ஸ் உண்டு. அதனால அதை தடுக்கிறதுக்கு இப்ப இருந்தே எஃபர்ட் போடும். அவ்வளவுதான். தேங்க்யூ.